இந்த வீடியோவில் +1ல் 5th சாப்டர் பார்க்குறோம். ட்ரையல் பேலன்ஸுக்கு ஒரு ஃபார்மெட் இருக்குது. அதை ஸ்பெசிமன் ஆஃப் ஏ ட்ரையல் பேலன்ஸ் அதான் ஃபார்மெட்டுன்றது. அது ஹெட்டிங் வந்து ட்ரையல் பேலன்ஸ் ஆஃப் இந்த கம்பெனி நேம் ஆசான் என்னைக்கு டேட்டுக்கு இந்த ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ண அந்த டேட் போட்டுருணும். ட்ரையல் பேலன்ஸ் ஆஃப் த கம்பெனி நேம் போட்டுட்டு ஆசான் என்னைக்கு டேட்டு ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அந்த டேட்டை போட்டுருணும். கீழே என்ன ஹெட்டிங்லாம் வரும்னா ஃபார்மெட்டில் சீரியல் நம்பர் ஃபஸ்ட்டு வரும், பர்டிகுலர்ஸ் வரும், லெட்ஜர் ஃபோலியோ வரும், டெபிட்டு கிரெடிட். ஓகேங்களா? சீரியல் நம்பர், பர்டிகுலர்ஸ், லெட்ஜர் ஃபோலியோ. எல்எஃப்னா லெட்ஜர் ஃபோலியோ. அந்த லெட்ஜரில் உள்ள ஃபோலியோ நம்பர் நோட் பண்ணணும். நார்மலாக அந்த காலத்தில் ஒரு லெட்ஜர் ஒவ்வொரு பக்கம் லெட்ஜர் போட்டிருப்பாங்க. ஒவ்வொரு லெட்ஜருக்கும் பேஜ் நம்பர் பண்ணுறோம். அந்த நம்பர் அங்கே எழுதுவாங்க, எத்தனாவது பக்கத்தில் அந்த லெட்ஜர் இருக்குது அப்படின்னு சொல்லி. அதுக்காக தான் அந்த காலம் இருக்குது. அதனால் சீரியல் நம்பர், பர்டிகுலர்ஸ், லெட்ஜர் ஃபோலியோ, டெபிட் கிரெடிட். இந்த சாப்டரை பொறுத்தளவில் நீங்கள் ஈஸியாக மினிமம் 10 மார்க் எடுத்துடலாம். இதெல்லாம் அக்கௌண்ட்டு, இந்த பர்டிகுலர்ஸ் இருக்கிறதெல்லாம் அக்கௌண்ட்டு. கேஷ் இன் ஹேண்டு, கேஷ் அட் பேங்க்கு, பில்ஸ் ரிசிபிள், சன்ரேட்டு, டெட்டார்ஸ், இந்த கொடுத்துருக்கிறதெல்லாம் ஒரு அக்கௌண்ட். இந்த அக்கௌண்ட்டெல்லாம் என்ன அக்கௌண்ட்டுன்னு பார்க்கணும். இதெல்லாம் இந்த 4க்குள்ளே தான் வரும். எப்படி வரும்னா அசட்டாக இருக்கும், இல்லாட்டி எக்ஸ்பென்ஸாக இருக்கும், இன்கம்மாக இருக்கும், இல்லாட்டி லைபிலிட்டியாக இருக்கும். அசட்டு, எக்ஸ்பென்ஸு, இன்கம்மு, லைபிலிட்டி. அசட்டையும் எக்ஸ்பென்ஸையும் டெபிட்டில் எழுதணும், இன்கமும் லைபிலிட்டியும் கிரெடிட்டில் எழுதணும். இதுதான் கான்செப்ட். இது தெரிஞ்சால் போதும். இந்த சாப்டர் ஈஸியாக நீங்கள் 10 மார்க் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், கேஷ் இன் ஹேண்ட் வந்தால் கம்பெனியில் கேஷ் இன் ஹேண்ட் கையில் இருக்க கேஷ் அசட்டு. அப்போ அசட்டு டெபிட்டில் போட்டுடணும். அந்த டெபிட் சைடு ஸ்டார் மார்க் போட்டிருக்கு பாருங்கள். கேஷ் அட் பேங்க்கில் இருக்க பேலன்ஸ் இருக்குல்ல, அதுவும் நமக்கு கம்பெனி பொறுத்தவரை அசட்டு தான். கம்பெனியோட இந்த கையில் இருக்க கம்பெனியில் கேஷ் இன் ஹேண்டு, கம்பெனியில் அன்னைக்கு எக்ஸ்பென்சஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் கேஷ் இருக்கும், அதான் கேஷ் இன் ஹேண்டு. அதுவும் அசட்டு, டெபிட்டில் எழுதிடணும். கேஷ் அட் பேங்க்கு, அதுவும் பேங்க் பேலன்ஸ் பேங்க்கில் இருக்க கேஷ், அதான் கேஷ் அட் பேங்க் பேலன்ஸ், அதுவும் அசட்டு தான், கம்பெனியோட அசட்டு. அப்போ அசட்டுன்றதுனால டெபிட்டில் எழுதிடணும். பில்ஸ் ரிசிபிள்னால் அதுவும் அசட்டு, அதனால் டெபிட்டில் எழுதணும். பில்ஸ் ரிசிபிள்னால் என்னென்னா, நம்ம கிரெடிட் சேல்ஸ் பண்ணியிருப்போம், அவங்க அமௌண்ட்டு கொடுக்காம உடனே நம்ம கொடுத்துருக்க மாட்டாங்க. கிரெடிட் சேல் பண்ணி அதுக்கு அமௌண்ட்டு கொடுக்காம ஒரு பில் எழுதி கொடுத்துருப்பாங்க. ஒரு 2 மாதம் கழிச்சு 3 மாதம் கழிச்சு நான் பணம் தந்துருக்கேன், நம்மகிட்ட தர்றேன்னு சொல்லி ஒரு பில் எழுதி அக்செப்ட் பண்ணி அவங்க சைன் பண்ணி அந்த பில்லை நம்மகிட்ட கொடுத்துருவாங்க. அது நமக்கு பணம் மாதிரி தான். அது நமக்கு அர்ஜென்ட்டுனா பேங்க்கில் கொடுத்துக்கிட்டு டிஸ்கவுண்ட் பண்ணி நம்ம பணம் வாங்கிக்கலாம். அவங்க அப்புறம் பேங்க்காரங்கிட்ட அவங்க யார் அந்த பில்லை கொடுத்துறாங்க அவங்கள்ட்ட அந்த பணத்தை வாங்கிக்குவாங்க. அப்போ பில்ஸ் ரிசிபிள்ன்றது நமக்கு ஒரு அசட்டு, அதனால் அசட்டுன்றதுனால டெபிட்டில் எழுதணும். பில்ஸ் ரிசிபிள் நமக்கு அசட்டு, டெபிட்டில் போடுறோம். பில்ஸ் பேயபிள்ன்றது லைபிலிட்டி, அதை கிரெடிட்டில் போடணும். அது வரும்போது நான் சொல்கிறேன். பில்ஸ் ரிசிபிள்ன்றது இப்போ அசட்டு, அதனால் டெபிட்டில் இருக்காங்க. சன்ட்ரி டெட்டார்ன்றதும் நமக்கு அசட்டு தான். ஏன்னா நம்ம கிரெடிட் சேல்ஸ் பண்ணுறவங்க கடனுக்கு விற்பனை பண்ணுறோம், அதான் கிரெடிட் சேல்ஸு. அது அமௌண்ட் நமக்கு வர வேண்டிய அமௌண்ட்டு, அதுக்கு நமக்கு அசட்டு, அதுவும் அசட்டுன்றதுனால டெபிட்டில் எழுதணும். ஓப்பனிங் ஸ்டாக்கும் நமக்கு லாஸ்ட் இயர் பேலன்ஸ் ஷீட்டில் அசட்டில் காமிச்சிருப்போம். அந்த ஸ்டாக் நமக்கு லாஸ்ட் இயர் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணும்போது உள்ள ஸ்டாக்கு தான், லாஸ்ட் இயர் க்ளோசிங் ஸ்டாக் தான் கரண்ட் இயர் ஓப்பனிங் ஸ்டாக்காக வரும். அது அசட்டு, அதனால் அசட்டுன்ற கான்செப்ட்னால அதையும் நம்ம டெபிட் எழுதணும். பிளான்ட் அண்ட் மெஷினரி, கம்பெனியில் பிளான்ட்டு மெஷினரி, இதெல்லாம் பிளான்ட் அண்ட் மெஷினரி எல்லாம் இருக்கும். பிளான்ட்டு இதெல்லாம் என்னன்னா இதுவும் நம்ம கம்பெனியோட அசட்டு, அதனால் டெபிட் எழுதுகிறாங்க. லேண்ட் அண்ட் பில்டிங் அதே மாதிரி தான். லேண்ட் அண்ட் பில்டிங் அசட்டு, அதை டெபிட்டில் எழுதணும். ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிக்சர்ஸ் கம்பெனியில் உள்ள ஃபர்னிச்சர் ஃபிக்சர்ஸும் அசட்டு தான், அதுவும் டெபிட்டில் எழுதணும். வெஹிக்கிளும் ஒரு அசட்டு, டெபிட்டில் எழுதணும். குட்வில்னால் கம்பெனியோட ஒரு நற்பெயர், கம்பெனியோட நேமுக்கே அங்கே கஸ்டமர்ஸ் நமக்கு வருவாங்க. அந்த குட்வில்க்குன்னு ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த கம்பெனி யாருக்கும் சேல் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அந்த குட்வில்க்குன்னு ஒரு அமௌண்ட்டு வாங்குவாங்க. எப்பவுமே அந்த குட்வில்ன்றது அசட்டுன்றதுனால டெபிட் எழுதுகிறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட், அமௌண்ட் எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டோ எங்கேயாவது ஷேரில் இதில் இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. அமௌண்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அது கம்பெனிக்கு ஒரு அசட்டு, அதனால் அதுவும் டெபிட்டில் எழுதுகிறாங்க. டிராயிங்ஸ்ன்றது ஓனர் கேபிட்டல்லேருந்து கம்பெனிலேருந்து பணத்தை எடுத்துகிட்டு போவார்.
அதை டிராயிங்ஸ்னு சொல்கிறோம். கேபிட்டலில் வந்து கிரெடிட்டில் போடுவோம். ஏன்னா கம்பெனியை பொறுத்தவரை ஓனர் வந்து கம்பெனிக்கு பணம் கொடுத்துருக்காரு, இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அப்போ கம்பெனி வந்து லைபிள் டு பே த ஓனர். அவங்களுக்கு யார் கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு திரும்ப கொடுக்கணும்ல. அந்த ஓனர் கேபிட்டல் போட்டிருக்க கேபிட்டலை ஓனருக்கு திரும்ப கொடுக்கணும். ப்ராஃபிட் வந்தால் ப்ராஃபிட்டை சேர்த்து கேபிட்டலோட ஓனருக்கு திரும்ப கொடுக்கணும். லாஸ் வந்தால் லாஸை கழிச்சிட்டு திரும்ப கொடுக்கணும். அதனால் கேபிட்டல் வந்து ஒரு லைபிலிட்டி. கம்பெனி பொறுத்தளவில் கம்பெனி வேறு, ஓனர் வேறு. கம்பெனி வந்து ஓனருக்கு திரும்பி கொடுக்கணும் அந்த அமௌண்ட்டை. அதனால் லைபிலிட்டி கான்செப்ட் படி கேபிட்டல் இருந்தால் கிரெடிட்டில் போடணும். அந்த ஓனர் வந்து டிராயிங்ஸ் எடுத்துகிட்டு போகிறாரில்ல, அப்போ எடுத்துகிட்டு போகிறத டிராயிங்ஸ்னு ஒரு அக்கௌண்ட்டே டெபிட் பண்ணுறாங்க. கேபிட்டலில் கிரெடிட் பண்ணுறதுனால அவர் கொடுத்த அமௌண்ட்டை கிரெடிட் பண்ணுறோம். ஆனால் அவர் எடுத்துகிட்டு போகிறதுனால அதை டிராயிங்ஸ்னு ஒரு லெஜர்லேயே என்ன பண்ணுவாங்க, டெபிட் பண்ணி வைப்பாங்க. அப்போ டிராயிங்ஸ் எப்பவுமே டெபிட் தான். இந்த டிராயிங்ஸை இயர் எண்டில் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? இப்போதைக்கு டிராயிங்ஸ்னால் நீங்கள் அது டீன் இருக்குது, அதை டிராயிங்ஸ் எப்பவுமே டெபிட்னே ஞாபகத்தில் வச்சுங்க. கேபிட்டல் வந்து சீனே ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம். சி கேபிட்டல் சில சார் கிரெடிட், அதை புரிஞ்சே நீங்கள் படிக்கணும். கேபிட்டல் ஏன் கிரெடிட்னா, ஓனர் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த அமௌண்ட்டை கம்பெனி திரும்ப அவர் கொடுக்கணும். அதனால் கம்பெனிக்கு பொறுத்தவரை லைபிலிட்டி, அந்த ஓனருக்கு திரும்ப கொடுக்க வேண்டிய ஒரு லைபிலிட்டி இருக்கிறதுனால அதை லைபிலிட்டின்ற கான்செப்டில் தான் கிரெடிட்டில் இருக்குது கேபிட்டல். இங்கே டிராயிங்ஸ் வந்து அவர் எடுத்துகிட்டு போகிறதுனால அவரை டெபிட் பண்ணுறதுக்கு பதிலாக டிராயிங்ஸ்ன்ற ஒரு லெஜரில் டெபிட் பண்ணுறாங்க. டிராயிங்ஸ் எப்போயுமே டெபிட். பர்ச்சேசஸ் வந்து ஒரு எக்ஸ்பென்சஸ் கான்செப்ட் போய் பர்ச்சேசஸ், ஒரு குட்ஸ் வாங்குறாங்க, விற்கிறதுக்காக குட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அந்த குட்ஸ் பர்ச்சேசஸ்ன்னு அது எல்லாத்தையும் பர்ச்சேஸ்ன்ற ரேட்டில் வைப்பாங்க. அந்த பர்ச்சேசஸ்ன்ற எக்ஸ்பென்ஸில் டெபிட். நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, அசட்டையும் எக்ஸ்பென்ஸை டெபிட் பண்ணணும். மேலே இது வரைக்கும் நம்ம பார்த்தாலாம் அசட்டு அதில் டெபிட்டில் வருது. இப்போ எக்ஸ்பென்ஸாக கொடுக்குறாங்க பாருங்கள். எக்ஸ்பென்சஸ் வந்தாலும் டெபிட் தான். அதாவது அசட் வந்தாலும் டெபிட் தான் பண்ணணும், எக்ஸ்பென்சஸ் வந்தாலும் டெபிட் தான் பண்ணணும். இப்போ பர்ச்சேசஸ் வந்து ஒரு எக்ஸ்பென்சஸ்னால அது டெபிட்டில் போடுங்க. சேல்ஸ் ரிட்டன், இப்போ சேல்ஸ் ரிட்டன் டெபிட்டில் தான் போடணும். ஏன்னா சேல்ஸ் வந்து ஒரு ரெவின்யூ, சேல்ஸ் வந்து ரெவின்யூ இன்கம்ன்ற கான்செப்ட் படி சேல்ஸை கிரெடிட் பண்ணணும். இன்கமும் லைபிலிட்டியும் கிரெடிட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்னா, அதனால் சேல்ஸ் வந்தால் கிரெடிட் பண்ணணும். அப்போ சேல்ஸ் ரிட்டன் வந்தால் டெபிட் பண்ணணும். நல்லா தெரிஞ்சுங்க. சேல்ஸ் ரிட்டனை நீங்கள் டெபிட்டில் ஏன் எழுதணும்னா, முதல்ல சேல்ஸ் என்னன்னு பாருங்கள். சேல்ஸுன்றது ஒரு இன்கம், அதை ரெவென்யூன்னு சொல்லுவாங்க கம்பெனிக்கு. அந்த ரெவென்யூ இன்கம்னால் ஒன்று தான். அதை வந்து இன்கம்னால் கிரெடிட் பண்ணணும். இன்கமும் லைபிலிட்டியும் கிரெடிட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்னா, அப்போ சேல்ஸ் வந்து இன்கமில் கிரெடிட் பண்ணணும், சேல்ஸ் ரிட்டன் வந்தால் டெபிட் பண்ணணும். அதனால் சேல்ஸ் ரிட்டனை டெபிட்டில் போட்டுருங்க. கேரேஜ் இன்வேர்டுனாலும் கேரேஜ் அவுட்வேர்டுனாலும் எக்ஸ்பென்ஸ் தான். கேரேஜ் இன்வேர்டுனா ஒரு குட்ஸை பர்ச்சேஸ் பண்ணி அதை நம்ம கம்பெனி கொண்டு வர்றதுக்காக ஒரு ஃப்ரைட், லாரி ஃப்ரைட்டோ அந்த வாடகை கொண்டு வர்றதுக்காக ஏற்படுற ஒரு ஃப்ரைட் சார்ஜஸ், ரைட்டுங்களா? அதுதான் வந்து கேரேஜ் இன்வேர்டு. கேரேஜ் அவுட்வேர்டுனா நம்ம ஒரு குட்ஸை சேல்ஸ் பண்ணி அவங்க இடத்துலேயே கொண்டு கொடுக்குற வரைக்கும் அந்த ஃப்ரைட் சார்ஜ் நம்மளே ஏற்றுக்குவோம். அதுவும் இந்த கம்பெனிக்கு எக்ஸ்பென்ஸ். அப்போ கேரேஜ் இன்வேர்டுனாலும் கேரேஜ் அவுட்வேர்டுனாலும் நான் எக்ஸ்பென்ஸு அதனால டெபிட்டில் போடுறோம். கேரேஜ் இன்வேர்டுனா அதை பர்ச்சேஸ் பண்ணி வர்றதுக்காக ஏற்படுற எக்ஸ்பென்ஸு நம்ம பண்ணியிருப்போம். அந்த எக்ஸ்பென்சஸ் வந்து நமக்கு டெபிட்டு, எக்ஸ்பென்சஸ்னால டெபிட் பண்ணிடுங்க. கேரேஜ் அவுட்வேர்டுமே நம்ம குட்ஸை கொண்டு போய் அவங்க கொடுக்குற வரைக்கும் அந்த எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருப்போம். அது நம்மளுக்கு அது எக்ஸ்பென்ஸ். ஓகேங்களா? கேரேஜ் அவுட்வேர்டு அதுவும் எக்ஸ்பென்ஸ். கேரேஜ் இன்வேர்டுனாலும் கேரேஜ் அவுட்வேர்டுனாலும் எக்ஸ்பென்ஸ் தான். அதனால டெபிட்டில் போடுறாங்க. ரெண்ட் பெய்டு ஒரு எக்ஸ்பென்சஸ், டெபிட்டில் போடுங்க. கமிஷன் பெய்டு அதுவும் ஒரு எக்ஸ்பென்ஸு, டெபிட்டில் போடுங்க. இன்ட்ரெஸ்ட் பெய்டு அதுவும் ஒரு எக்ஸ்பென்சஸ், டெபிட்டில் போடுங்க. பேட் டெட்ஸ்னால் வராக்கடன் சொல்லுவாங்க தமிழில். அதாவது சேல்ஸ் பண்ணி கிரெடிட் சேல்ஸ் பண்ணியிருப்போம், அவங்க கொடுக்குறோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்ட் பேமெண்ட் கூட பண்ணிவிட்டு கொடுக்காமே போயிருப்பாங்க. ரொம்ப நாள் வராமையே கிடக்காது. கடைசியில் அது வரலன்னு சொல்லி ஆடிட்டில் சொல்லி இது பண்ணி கடைசி எக்ஸ்பென்ஸ் ஆக்கிடுவாங்க. அதை பேட் டெப்ஸ்ன்னு சொல்கிறாங்க, வராக்கடன். அது வந்து நமக்கு எக்ஸ்பென்ஸு. அதனால் எக்ஸ்பென்ஸ்னால பேட் டெட்ஸ் டெபிட்டில் போடுங்க. இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அதுவும் ஒரு எக்ஸ்பென்சஸ், டெபிட்டு. ஜென்ரல் எக்ஸ்பென்ஸ்னாலே டெபிட் தான். ஜென்ரல் எக்ஸ்பென்ஸ்னாலையும் சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ்னாலும் அதர் எக்ஸ்பென்சஸ், டைரக்ட் எக்ஸ்பெண்டிச்சர், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சர் என்ன எக்ஸ்பென்ஸ் வந்தாலும் டெபிட்டில் போட்டுருங்க. எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் அதுவும் ஒரு எக்ஸ்பென்சஸ், டெபிட்டில் போடுங்க. செல்லிங் எக்ஸ்பென்சஸ் அதுவும் ஒரு எக்ஸ்பென்சஸ், டெபிட்டில் போடுங்க. ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸும் எக்ஸ்பென்சஸ் தான், டெபிட்டில் போடுங்க. வேஜஸும் ஒரு எக்ஸ்பென்சஸ், டெபிட்டில் போடுங்க. அப்போ இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம்னா, அசட்டும் எக்ஸ்பென்ஸ் வந்தால் டெபிட்டு, மறந்துடாதீங்க. அசட்டும் எக்ஸ்பென்சஸ் டெபிட்டில் எழுதணும். இப்போ கீழே வரப்போகிறது என்ன வருதுன்னா,
இன்கமும் லைபிலிட்டியும் கிரெடிட்டில் போடணும். சேல்ஸ்ன்றது ஒரு இன்கம், ரெவென்யூன்னு சொல்லுவாங்க. கம்பெனிக்கு மெயினாக பர்ச்சேஸ் பண்ணுற குட்ஸ், விற்கிறதுக்காக குட்ஸை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அந்த குட்ஸை ப்ராஃபிட்டோடு சேர்த்து சேல் பண்ணுவாங்க. அதான் ரெவென்யூ கம்பெனிக்கு. அதில் ப்ராஃபிட் சேர்ந்துருக்கும். அதை சேல்ஸ், அது இன்கம்னு சொல்கிறோம். அதை வந்து அந்த சேல்ஸ் வந்து இன்கம்ன்ற கான்செப்ட் படி ரெவென்யூ இன்கம் எல்லாம் ஒன்று தான். அது ரெவென்யூ இன்கமும் லைபிலிட்டி தான் கிரெடிட் பண்ணணும். அதனால் சேல்ஸ் இன்கம்ன்ற கான்செப்ட் படி கிரெடிட் பண்ணிட்டோம். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ஏன் கிரெடிட்டில் எழுதுறாங்கன்னா, பர்ச்சேஸ் ரிட்டர்னை நீங்கள் யோசிக்கிறதுக்கு முன்னாடி பர்ச்சேஸ்க்கு முதல்ல போங்க. பர்ச்சேஸ்ன்றது ஒரு எக்ஸ்பென்ஸு, அது டெபிட்டு, அது ரிட்டர்ன் வரும்போது கிரெடிட் வந்துடும். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் கிரெடிட்டில் வந்துடும். பர்ச்சேசஸ் டெபிட்டில் எழுதுறதுனால பர்ச்சேஸ் எக்ஸ்பென்ஸ்னால டெபிட் பண்ணுறோம். பர்ச்சேஸ் ரிட்டர்னை கிரெடிட்டில் எழுதிருங்க. ஓகேங்களா? கேபிட்டல் ஏற்கனவே சொல்லிட்டேன். கேபிட்டல்ன்றது ஓனர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. கம்பெனியை பொறுத்தவரை அந்த அமௌண்ட்டை ஓனருக்கு திரும்ப கொடுக்கணும். அதனால் கேபிட்டல் வந்து ஒரு லைபிலிட்டி. அந்த போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை திரும்ப அவர் கொடுக்கணும் இல்லையா? அதில் கம்பெனி பதில் லைபிலிட்டின்றதுனால கான்செப்டில் கிரெடிட் பண்ணிட்டோம். அதனால் இன்கமும் லைபிலிட்டியும் கிரெடிட் பண்ணணும். பேங்க் லோன்னா பேங்க் லோன் வாங்கியிருக்கோம், லைபிலிட்டி திரும்ப கொடுக்கணும். அதுவும் கிரெடிட்டில் எழுதுகிறோம். ஏன்னா லைபிலிட்டியும் இன்கமையும் கிரெடிட் பண்ணணும். பேங்க் லோனுன்றது ஒரு லைபிலிட்டி, அதனால் கிரெடிட்டில் எழுதுகிறோம். சன்ட்ரி டெட்டாரை டெபிட்டில் எழுதணும். சன்ட்ரி கிரெடிட்டாரில் கிரெடிட்டில் எழுதிடுங்க. சன்ட்ரி டெட்டார் ஏன் டெபிட்டில் எழுதுகிறோம்னா, அசட்டு அது கிரெடிட் சேல்ஸ் பண்ணியிருக்கோம், பணம் வர வேண்டியிருக்கும், அதனால் டெபிட்டில் எழுதணும். இங்கே சன்ட்ரி கிரெடிட்டார்னா நம்ம கிரெடிட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம், அவங்களுக்கு பணம் திரும்பி கொடுக்கணும். நம்மளுக்கு லைபிலிட்டி, கம்பெனியை பொறுத்த லைபிலிட்டி, அந்த கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்குலாம் திரும்ப பணம் கொடுக்கணும் இல்லையா? பேமெண்ட் பண்ணணும்ல, லைபிலிட்டி, அதனால் கிரெடிட். பில்ஸ் பேயபிளும் அதே மாதிரி தான். ஏற்கனவே பில்ஸ் ரிசீவபிள் சொன்னேன் பாருங்கள். பில்ஸ் ரிசீவபிள் வந்து என்னென்னா அசட்டு, பில்ஸ் பேயபிள் வந்து லைபிலிட்டி கிரெடிட்டில் போடணும். பில்ஸ் பேயபிள்னால் எப்படின்னா, நம்ம கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம், அவங்களுக்கு பணம் கொடுக்காம லேட்டாக கொடுக்குறோன்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஒரு பில் எழுதி நம்ம அக்செப்ட் பண்ணி அவங்கள்ட்ட கொடுத்துருப்போம். நம்ம பணம் கொடுத்தா தான் அவங்க அதை தருவாங்க. அப்போ அந்த பில்லுக்கு நம்ம பணம் கொடுக்க வேண்டியிருக்கு. அதை நம்ம அக்செப்ட் பண்ணி அவங்கள்ட்ட கொடுத்துருக்கோம். யார்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோமோ அவங்கள்ட்ட கொடுத்துருக்கோம். நம்ம பணம் கொடுத்தா தான் அந்த பில்லை நமக்கு கொடுப்பாங்க. நம்மளை பொறுத்த லைபிலிட்டி, அது பில்ஸ் பேயபிள் வந்து லைபிலிட்டினால கிரெடிட்டில் போட்டிருக்கோம். அடுத்து பேங்க் ஓவர் டிராப்ட்ன்றது கேஷ் அட் பேங்க் அசட்டில் மேலே பார்த்தோம்ல, இது பேங்க் ஓவர் டிராப்ட்னா லோன் வாங்குறது பேங்க்கில். அதை பொறுத்த லைபிலிட்டி, அதை நம்ம திரும்ப கொடுக்கணும் பேங்க் அந்த லோனை. அதனால் லைபிலிட்டிற கான்செப்ட் படி ஓவர் டிராப்ட் ஓடின்னு சொல்லுவாங்க. ஓடி ஃபெசிலிட்டி கொடுப்பாங்க, அது ஒரு லோன் அக்கௌண்ட் தான். அது லோனை திரும்பி கொடுக்கணும், அது லைபிலிட்டி. அடுத்து ரெண்ட் ரிசீவ்டுன்றது ஒரு இன்கம் ரெண்ட் ரிசீவ்டு நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம், நமக்கு இன்கம், அது இன்கம்ன்ற கான்செப்ட் படி அதை கிரெடிட்டில் எழுதுங்க. இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் போட்டால் ரெண்ட் ரிசீவ்டு இன்கம் தான், இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு இன்கம், அதுவும் கிரெடிட்டில் எழுதுகிறோம். அதுக்கு ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ், அதுவும் லைபிலிட்டி. பேட் டெட்ஸ் ஆயிருன்னு ஒரு ப்ரொவிஷனை க்ரியேட் பண்ணுறோம். இந்த வட்டம் அவளை வராமல் போயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு லைபிலிட்டி க்ரியேட் பண்ணுறோம். அது லைபிலிட்டின்ற கான்செப்ட் படி அது கிரெடிட். அதனால் இதில் கான்செப்ட் ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது என்ன பண்ணணும்னா, ஃபார்மெட்டு ஹெட்டிங் போட்டுறோம். ட்ரையல் பேலன்ஸ் ஆஃப் த கம்பெனி நேமு, அசான் அந்த டேட்டு, சீரியல் நம்பர், பர்டிகுலர்ஸ், லெட்ஜர் ஃபோலியோ, டெபிட் கிரெடிட். என்னென்ன லெட்ஜர் கொடுத்துருக்காங்களோ அது அசட்டாக இருந்தால் டெபிட்டில் எழுதுங்க, எக்ஸ்பென்ஸாக இருந்தாலும் டெபிட்டில் எழுதுங்க, இன்கம்மாக இருந்தால் கிரெடிட்டில் எழுதுங்க, லைபிலிட்டியாக இருந்தால் கிரெடிட்டில் எழுதுங்க. அதுதான் கான்செப்ட்டு. அசட்டையும் எக்ஸ்பென்ஸையும் டெபிட்டில் எழுதணும், இன்கமும் லைபிலிட்டியும் கிரெடிட்டில் எழுதணும். ஓகேங்களா? திரும்ப பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் புதுசாக ஒரு சேனல் சந்திரன் மனன் ஆரம்பிச்சிருக்கேன். அதுவும் தனியாக அதில் பொழுதுபோக்குறதுக்காக சில விஷயங்கள் அதில் நான் போட்டுட்ருக்கேன். இந்த சேனலில் நான் அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டாக மட்டும் நான் போட போகிறேன். அதனால் அந்த சேனலை லைக் பண்ணி வச்சுக்கோங்க. டைம் இருந்தால் அதையும் பாருங்கள். இதை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.